பால் செட்டில் மீன் பிடிக்க வந்துருக்குறோம். நம்ம நண்பர்கள் வந்து பால் செட் தூண்டி போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ ஈவினிங் டைம் வந்துருக்குறோம். ஒரு 6 மணி இருக்கும். ஏன்னா இது மாதிரி டைமில் தான் நல்லா மீன் அடிக்கும். இல்லைனா காலையில் டைமில் போனோம், இந்த டைமில் தான் மீன் அடிக்கும். இதை வந்துருக்குறோம். ஸோ மீன் மாட்டிச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எத்தனை மீன் மாட்டிக்கிது அப்படின்னு. சூப்பர் ஐடியா இருக்கு. தண்ணி லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக லைட்டாக. ஏரி எந்த ஊர் ஏரின்னு பார்த்தோன்னா நம்ம ஊர் ஏரி தான். இது எங்கள் ஊர் தான். நாம் பொதுவாக பால் செட் அவ்வளோவா யூஸ் பண்ணுறேன். நம்ம விசிறுவரில் மீன் பிடிக்கிறல நமக்கு வந்து பால் செட் ரொம்ப நாள் டைம் ஆகும். இது வந்து நம்ம அந்தளவுக்கு பொறுமை இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. அதனால் நம்ம ஃப்ரெண்டு இன்றைக்கி பிடிச்சிட்ருக்கேன், அவங்க கூட வந்துருக்கோம். நம்ம தண்ணி லைட்டாக வேணுமா? அதை விட்டான் வெளியே வந்துடும் போட்டு நல்லா டைட்டாக அடிக்கணும். ஃபஸ்ட்லேயே தண்ணி ஊற்றிக்கலாம். கண்டை தான் மாட்டுதில்ல. அதான் ரோகு தான் இருக்குது. இங்கே ரோகுத்தை வரல. புல்லுக்கண்டை எதனா ஒன்று புல்லுக்கண்டை இருந்தால் சைஸாக இருக்கணும். சரியான சைஸ் இருக்குங்க புல்லுக்கண்டை இருந்தால். ஒரு 5-6 இருந்துச்சு, அதோட சேர்த்து போச்சா என்னன்னு தெரியல. இதில் தான் இப்போ நிறையலாம் இல்லை. நான் புல்லுக்கண்டையே விடலண்ணா அதில். அது வேறு ஏரியிலேருந்து வந்துக்கிறேன். சின்ன ஜிலேபிலாம் ஒன்று விட மாட்டோம். கட்டி அது போச்சு வரங்க. ஐயர் வருமா? ரைட். இப்போ மீன் அடிச்சது பால் செட்டில் கொஞ்சம் சைஸ் தான். ஸ்லோ ஃப்ரீயாக விடு. ஸ்லோ விடு. ஸ்லோ சைஸ் தான். விரலுக்கு நல்லா சைஸ் தான். இது மாட்டிக்கும் இரு. பார்த்து முள் ஆமாம் வெளியே வந்துச்சு முள் மாட்டி பார்த்து கேர்ஃபுல்லா. முள் சட்டையில் மாட்டது பரவாயில்ல, நீ அது மாதிரி தூக்குனா கையில் மாட்டிக்கும் முள். இப்படி தூக்கி போடியா? வீட்டில் கொஞ்சம் வந்துடும் பரவாயில்லையா? தூக்கி போடியா? இப்படி தூக்கி காட்டு. அப்படி எட்ட வந்துடு, உள்ளே விட்டுற போகிறேன். ரத்தம் வந்துச்சு மீன் வாயில். வாய் கிழிஞ்சிச்சு. இது நெப்பமான வாய், அது மாதிரி தூக்கக்கூடாது. நீங்கள் இப்போ பரவாயில்ல. ஒரு கிலோ சைஸ் வரும். 1 கிலோ இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மீன் பிடிச்சிக்கிறாங்க. பையில் இருக்குது. அதான் பையக்கண்ணா இதை வச்சு எடுத்துக்க. அப்படியே தம்பி ஒரு மீன் வச்சுக்கிறான். 2 மீன் ரோகு தான். இது கொஞ்சம் சின்னதாக, அதுக்கு நல்லா சைஸான மீன். சரி மக்களே, தொடர்ந்து பார்க்கலாம். வச்சு உள்ள வச்சிரு.